டாக்டர் சார் ரொம்ப சிரமமாக இருக்கு சார். ஏன் என்னாச்சு? மூச்சோட ரொம்ப சிரமமா இருக்கா? இல்லை சார், வெளில நிற்கிற நர்ஸை சிஸ்டர்னு கூப்பிட ரொம்ப சிரமமாக இருக்கு. ஐயோ, ஏன் வந்தேன்னு சொல்லியா? நேற்று சுகர் மாத்திரை வாங்கிட்டு போனேன்ல சார், ஆனால் வீட்டில் போய் சாப்பிட்டு பார்த்தா அது கசக்குது சார், இனிப்பே இல்லை. இப்படியே போனா ஆஸ்பத்திரி இழுத்து முட வேண்டியதுதான். ஏன் சார், பேஷண்ட் யாரும் வர்றதில்லையா? இல்ல, என் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோன்னா யாரும் உயிரோட இருக்கிறதில்ல. ஐயோ, சார், எனக்கு காய்ச்சல் விட்டு விட்டு அடிக்குது சார். விடாம அடிக்கிறதுக்கு அது என்ன ஒய்ஃபா? அப்படிதான் அடிக்கும். நான் தர்ற மருந்தை சாப்பிடுங்க, அப்புறம் சாப்பாட்டில் உப்பு காரமெல்லாம் கம்மியாக போட்டு சாப்பிடுங்க, ஓகேவா? எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து அப்படி தான் சார் சாப்பிட்றேன். சார் மூச்சு விட ரொம்ப சிரமமாக இருக்கு சார். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் மூச்சு விடுறீங்க? நேற்று நான் கொடுத்த தூக்க மாத்திரை சாப்பிட்டீங்களா? தூக்க மாத்திரையை சாப்பிடாம தூங்கிட்டேன் சார். அப்புறம் எப்படிப்பா உடம்பு சரியாகும்? இன்னைக்காவது கரெக்டாக தூங்குறதுக்கு முன்னாடி தூக்க மாத்திரையை போடும், சரியா? யாவது தூங்காமல் இருக்கணும். டாக்டர், நிஜம் பார்த்தா சொல்கிறீங்களா? என் ஒய்ஃபை காப்பாற்றவே முடியாதா? யோ, ஒரு வாரமாக எத்தனை தடவையா கேட்ப? உனக்கு கேட்க கேட்க சந்தோஷமா இருக்கும், எனக்கு வாய் வலிக்குதுயா. போயா. ஐய், நல்ல செய்தி. சொல்லுங்க சிஸ்டர், என்னாச்சு? சார், 6ஆம் நம்பருக்கு பண்ண வேண்டிய ஆப்ரேஷனை 9ஆம் நம்பருக்கு பண்ணிட்டீங்க சார். 9ஆம் நம்பருக்கு பண்ண வேண்டிய ஆப்ரேஷனை 6ஆம் நம்பருக்கு பண்ணிட்டீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெட்டு நம்பரை மாற்றி போடுங்க, எல்லாம் சரியாயிடும். உங்கள் கணவருக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சுச்சு, ஆனால் ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். அதனால் இந்தாங்க தூக்க மாத்திரை. எப்படிங்க? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கொடுக்கணும் டாக்டர்? நோ, இது அவருக்கு இல்லை, உங்களுக்கு. நீங்கள் இந்த மாத்திரை போட்டு நல்லா தூங்குங்க, அவர் உடம்பு நல்லா சரியாயிடும்.